செய்தியை பார்த்து வருகிறோம். வணிக பயன்பாட்டு எரிவாயு சிலிண்டர் விலை ₹45.50 உயர்ந்திருக்கிறது. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் ₹3,283 அதிகரித்து விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை ₹928.50 விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வணிக சிலிண்டர் விலை உயர்வடைந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ரேவதி. ரேவதி, முழு விவரங்கள். வணக்கம். தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை உயர்வு போன்ற காரணங்களால் பல்வேறு வகையிலும் இந்த பெட்ரோல் டீசல் விலை மற்றும் வணிக சிலிண்டர் விலை போன்ற விலை உயர்வு தொடர்ந்த வகையில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்த சில நாட்களாகவே பெட்ரோல் டீசல் விலை இந்த மே மாதத்திற்குள்ளாகவே கிட்டத்தட்ட 7 முறைக்கு மேல் உயர்ந்திருந்ததை பார்க்க முடிந்தது. இந்த சூழலில் வணிக சிலிண்டர் விலையும் தொடர்ந்து உயர்கிறது. மே மாதம் ஏற்கனவே ஒரு பெரிய விலை உயர்வை வணிக சிலிண்டர் ஏற்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் விலை உயர்ந்திருக்கிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலைகள் எண்ணெய் நிறுவனங்களை மாதந்தோறும் நிர்ணயம் செய்வது வழக்கமான ஒன்று. அந்த வகையில் இந்த எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின்படி வணிக பயன்பாட்டிற்கான இந்த சிலிண்டர் விலை இன்றைய தினம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான இந்த சிலிண்டர் விலை ₹45.50 உயர்ந்து ₹3,283 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சமையல் எரிவாயு போன்றவற்றை பொறுத்தவரை எந்த மாற்றமும் இன்றி $928.50 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக வணிக சிலிண்டர் விலையை பொறுத்தவரை ஏற்கனவே அந்த மே மாத விலையேற்றத்தை பொறுத்தவரை ஒரே நாளில் ₹993 அதிகரித்து $3,237 இருந்த நிலையில் அது ஒரு பெரிய விலை உயர்வாக கருதப்பட்டது. ஏற்கனவே இந்த போர் பதற்றம் காரணமாக வணிக சிலிண்டர் விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாடு காரணங்களால் சிறு குறு நிறுவனங்களாக இருக்கக்கூடிய அந்த வணிக ஹோட்டல் நிறுவனங்கள் எல்லாம் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருந்த நிலையில் மீண்டும் இந்த வணிக சிலிண்டர் விலை உயர்வு என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஒரே நாளில் ₹993 உயர்ந்திருந்ததே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்த நிலையில் மீண்டும் வணிக சிலிண்டர் விலையில் ஒரு ₹45.50 உயர்ந்திருந்து தற்பொழுது ₹3,283 என்ற அளவில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அதே போல பெட்ரோல் டீசல் விலையும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதங்களில் விலை உயர்வு அதிகரித்து வருகிறது. இந்த இலங்கை பெட்ரோல் டீசல் விலை இது போன்ற மேற்காசிய போர் பதற்றத்தின் காரணமாக கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த விலை உயர்வு தவிர்க்க முடியாததாக இருந்தாலும் கூட தொடர்ந்து இந்த விலை உயர்வு என்பது மிகப்பெரிய பாதிப்பை ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த மே 29ஆம் தேதி கூட பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்திருந்தது. 24 காசுகள் பெட்ரோல் உயர்ந்து ₹108 டீசல் 23 பைசா உயர்ந்து ₹99.78 விற்பனை செய்யப்பட்டது. இதே போல கடந்த நாட்களிலும் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து அதிகரித்திருந்தது. அதே போல தற்பொழுது வணிக சிலிண்டர் விலையும் ₹45.50 உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற விலை உயர்வு சாதாரண மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இந்த அடிப்படை பொருட்களும் கூடவே இதன் காரணமாக விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஹோட்டல் தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பாகவும் இது பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.